மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம விஜய் இருந்துட்டு இந்த சுடருடைய கழுத்துல தாலி கட்டும்போது, நம்ம மல்லி இருந்துட்டு நிறுத்திருவாங்க இல்லையா? ஆனாலுமே அந்த சுடர் இருந்துட்டு தான் உண்மையான ரேணுகா தான், சுடர் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருடைய மனசுலயும் ஆணி அடிச்ச மாரி பதிய வைக்கணும் அப்படின்றதுக்காக, இப்போ உடனே மண்டபத்த விட்டு வெளிய அனுப்புனதுமே நம்ம மல்லி, இன்னொரு பக்கம் இந்த சுடர் இருந்துட்டு, அதாவது நான் உண்மையான ரேணுகா தான், ஏன் என்ன வந்து நம்ப மாட்டேன்றீங்க? இப்பவும் எல்லாரும் என்ன வந்து சந்தேகத்தோட ஏன் வந்து பார்க்குறீங்க? இனிமேலும் நான் வந்து உயிரோட இருந்து எதையும் சாதிக்க போறதில்ல. இப்பவே நான் வந்து தூக்கு மாட்டிக்கிறேன். அப்படின்னு என்னம்மா சீன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஏன் மல்லி என் உண்மையான பொண்ணு ரேணுகாவ இந்த அளவுக்கு வந்து காயப்படுத்துறியே! உனக்கு நான் என்னதாம்மா துரோகம் பண்ணேன்? நாங்க யாரு எவ்வளோ சொல்லியும் நீ வந்து கேட்காம ஏம்மா இது மாரிலாம் பண்ற? அப்படின்னு கதிரேசன் வந்துட்டு ஒரு பக்கம் புலம்புறாங்க இல்லையா? கடைசியில நம்ம மல்லி இந்த சுடர் யார் என்பதையும், இன்னொரு பக்கம் அவளுக்கு 2 குழந்தைகள் இருக்குது என்பதையும், இன்னொரு பக்கம் அவ புருஷன் இருக்கான்றதையும், இப்ப எல்லாத்தையுமே ஆதாரத்தோட வந்து நிரூபிக்கிறாங்க. என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இப்ப தான் சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பக்கம் இந்த சுடருக்கு அப்படி ஒரு முகத்துல வந்துட்டு சந்தோஷம். ஏன்னா, விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுடைய சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம, அந்த சொத்து, பணம், அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கிடணும். அதுக்கப்புறமா இவங்கள ஒண்ணுமே இல்லாம நடுத்தெருவுல நிப்பாட்டணும். அதுக்காக யாருடைய வாழ்க்கைய எப்படி கெடுத்தாலும் பரவால்ல அப்படின்னு நினைக்கிறவ தான் அந்த சுடர். ஆனா, நம்ம மல்லி இதுவரைக்கும் ஒரு ஈயம் கூட வந்து துரோகம் பண்ணல. அப்படி இருக்கும்போது மல்லிக்கு மட்டும் கோவம் வராதா என்ன? ஏன்னா, தன்னுடைய அழகான குருவிக்கூட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்து எப்படி இது எல்லாத்தையும் கலச்சி விட்டுருமோ, அதுபோல தான் இந்த சுடர் வந்துட்டு எல்லாத்தையும் கலச்சி விட்டுன்னு இருக்காங்க இல்லையா? ஆனா, தாய்க்குருவி இது எல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்காது இல்லையா? அதுபோல தான் நம்ம மல்லி இருந்துட்டு, "ஏன்டி சுடர் இப்பவும் விஜய் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எழுந்துரும்ன்னு சொல்லும்போது எழாம இருப்பா இல்லையா? ஆனா, விஜயும் தாலி கட்ட தயாரா இருக்கும்போது, விஜய் முதல்ல அவ கழுத்துல தாலி கட்டுறத வந்து நிறுத்துங்க. அவ உண்மையான ரேணுகா கிடையாது. நான் சுடர் சுடர்ன்னு வந்து பல தடவ சொல்லியும், நீங்க யாருமே நம்ப மாட்டேன்றீங்க அப்படின்னு இப்போ நம்ம மல்லி வந்து சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த கதிரேசனும் சரி, நிஷாவும் சரி, "மல்லி உனக்கு என்னதாம்மா ஆச்சு? ஏன் என் அக்கா சரி, என் பொண்ணு ரேணுகா சரி, நல்லா இருக்கிறது உனக்கு வந்து பிடிக்கலையா?" அப்படின்னு வந்துட்டு இவங்க 2 பேரும் கேட்க, மறுபக்கம் "சுடர் நீ உண்மைய சொல்ல போறியா? இல்லையா? ஒழுங்கா அந்த மண்டபத்த மணமேடைய விட்டு எழுந்துர்றி" அப்படின்ட்டு இப்போ அவளுடைய கைய வந்து பிடிச்சுக்கிட்டு, மறுபக்கம் தர தரன்னு வந்து இழுத்துட்டு வந்து, இந்த கோயில விட்டு முதல்ல வெளிய போடி அப்படின்னு தள்ளி விடுவாங்க இல்லையா? அப்போ கதிரேசன் இருந்துட்டு, "அம்மாடி ரேணுகா நீ கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன். மாப்பிள இப்பவே 2ல வந்து ஒரு முடிவு சொல்லுங்க. உனக்கு மல்லி வேணுமா? இல்ல என் பொண்ணு ரேணுகா வேணுமா? என் பொண்ணு ரேணுகாவால தான் பிறந்த குழந்தை வெண்பா. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினேன்னா, என் பொண்ணு ரேணுகாவையும், இன்னொரு பக்கம் என் பேத்தி வெண்பாவையும் கூட்டிட்டு போயிடுவேன். உனக்கு மல்லி தான் முக்கியம்னா, நீ மல்லிய வந்து கூட்டிட்டு போலாம்." அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க இல்லையா? "மல்லி பாத்தியா? நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொன்ன. ஆனா இப்போ உன்னால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "சரிங்க கதிரேசன் சார். அப்ப அந்த 2 குழந்தைங்களும் அங்க ஒருத்தர் நிற்காருங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போறீங்க?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, அந்த சுடர் அவங்க 2 பேரையும் 3 பேரையும் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க வேற யாரும் கிடையாது. நம்ம சுடருடைய கணவரும், இன்னொரு பக்கம் சுடருடைய பசங்களும். இப்போ சுடரால எதுவுமே சொல்ல முடியாம அங்க கையும் களவுமா வந்து மாட்டிக்கிறாங்க.